விகாஹே தீர்த்தபகுளாம் சீதலாம் குருசந்ததிம் ஸ்ரீனிவாச தயாம்போதி பரீவாக பரம்பராம். ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் ஒவ்வொருமே பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்வதற்கும் ஒரு ஆச்சாரியனிடத்திலே தான் செல்லுகிறோம். அவர்தான் சாஸ்திரங்களையெல்லாம் நன்கு கற்று அதே போல பகவானை உண்மையாக புரிந்து கொண்டு எப்படி நாம் நடந்து கொண்டால் இவ்வுலகத்திலும் சரி மறுமையில் வைகுந்தத்திலும் சரி ஆனந்தப்படலாம், பகவானும் எதை பார்த்து சந்தோஷப்படுவார் என்று நமக்கு கூறுகிறார். ஆனால் நமக்கு பொதுவாக ஒரு ஆச்சாரியன் இருக்கலாம், அல்லது 2 பேர் மிஞ்சி போனால் இருக்கலாம். மனிதர்கள்தான் பொதுவாக நமக்கு ஆச்சாரியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவதூதர் என்கிற ஒருவர், அவர் சிறந்த ஞானியாக திகழ்ந்தார். எப்படி ஞானியாக ஆனார் என்று பார்த்தோம் என்றால் 24 ஆச்சாரியர்களிடத்திலே அவரவர்களுடைய நடத்தையை பார்த்து பல பாடங்களை அவர் கற்றுக்கொண்டாராம். யது என்கிற ராஜா, அவருக்கும் அவதூதர் என்கிற ஒரு ஞானி, காட்டிலே தெரியக்கூடியவர், உலகத்தில் எந்த விஷயத்திலும் பற்றி இல்லாதவர், அந்த ஒரு ரிஷிக்கும் ஏற்பட்ட உரையாடல் தான் நாம் தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கீழே ஒரு 6 பேரை பற்றி பார்த்து விட்டோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சந்திரன், இவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் என்னென்ன தெரிந்து கொண்டேன் என்று அவதூதர் சொல்லிக்கொண்டே வருகிறார். நிலத்தை பார்த்து பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். ஜலத்தை பார்த்து நாம் எப்போதுமே சீதமாக குளிர்ந்து சாந்தமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். வாயுவை பார்த்து எந்த ஒரு புஷ்பத்தோடோ என்ன பொருளோடு தொடர்பில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு கந்தம் வாயுவிலே வந்துவிடாது. வாயு சின்ன சின்ன துகள்களை சுமந்து கொண்டு வருமே தவிர வாயுவே துர்நாற்றமுடையது, வாயு நல்ல மனமுடையது, அல்லது ஆகாசம் சிவப்பாக ஆகிவிட்டது, ஆகாசம் கருப்பாக ஆகிவிட்டதுன்னு நடக்கவே நடக்காது. ஆகாசம் உலகத்தில் அனைத்து பொருள்களையும் தொட்டு கொண்டிருந்தாலும் அந்தந்த பொருளினோட தன்மையால் பாதிக்கப்படுவது கிடையாது. அப்படித்தான் ஒரு ஞானி இருக்க வேண்டும். ஒரு ஆத்மா எந்த உடலுக்குள் புகுந்தாலும் ஆத்மாவினுடைய தன்மை மாறவே மாறாது. அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய தன்மையை பொருட்டு நடந்து கொள்ளுகிறார். சிங்கத்தின் உடலுக்குள்ள போனா சிங்கத்தை போல கர்ஜிக்கிறார், மனித உடலுக்குள்ளே வந்தால் மனிதரை போலே பேசுகிறாரே தவிர ஆத்மாவுக்கு கர்ஜிப்பதும் இயற்கை கிடையாது, பேசுவதும் இயற்கை கிடையாது, உண்ணுவதும் இயற்கை கிடையாது, தூங்குவதும் இயற்கையானது கிடையாது. இது எல்லாமே செயற்கையாக வந்தது என்று காற்றையும் ஆகாசத்தையும் பற்றி தெரிந்து கொண்டார். நெருப்பை பார்த்து எவ்வளவு பொருள்களை உள்ளே இட்டாலும் அதை எடுத்துக்கொண்டு அணையாமல் தேஜஸோடு இருக்க வேண்டும். சில சமயங்களில் குறைவாக நெருப்பு எரியும், சில சமயங்களில் நன்னா கொழுந்து விட்டு எரியும். அதை போல ஒரு ஞானியும் சூழ்நிலையை பார்த்து எப்போது தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டுமோ அப்போது காட்டலாம், எப்போது சிறு பிள்ளையைப் போல அறியாதவனைப் போல் நடந்து கொண்டு விட வேண்டுமோ அங்கு தான் அப்படியும் நடக்க வேண்டும் என்று இப்படியெல்லாம் தெரிந்து கொண்டேன் என்று கூறிக்கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து மேலே என்னென்ன ஆச்சாரியர்களிடத்தில் என்னென்ன கற்றார் என்று அவதூதர் கூறுவதை பார்க்கலாம். 7வது ஆச்சாரியனை பற்றி சொல்லுகிறார். சூரியன். சூரியன் தானே உலகத்துக்கே ஒரு பெரிய கடவுளாக இருக்கிறார். உலகம் இயங்குவதே சூரியனை மத்தியமாக வைத்துத்தான், அவர் உதிப்பதையும் அஸ்தமிப்பதையும் வைத்துத்தான் நாளையே கணக்கெடுகிறோம். அந்த சூரிய ஒளி இருந்தால்தான் பயிர்கள் விளைகின்றன, புஷ்பங்கள் பூக்கின்றன, நம்மால் நடையாட முடிகிறது. இது அனைத்தும் சூரியனுடைய அனுகிரகத்தாலே. அந்த சூரிய பகவானை பார்த்து 2 பாடங்கள் கற்றுக்கொண்டாராம் அவதூதர். என்னன்னு தானே சொல்லுகிறார். குணைர் குணான் உபாதத்தே யதாகாலம் விமுஞ்சதி நதேஷு யுஜ்யதே யோகி கோபிகி காயிவ கோபதிஹி. சூரியனுக்கு ஒரு அழகான தன்மை உண்டு. கடலுக்குள்ள இருக்கிற தண்ணீர் அனைத்தையும் தான் வெப்பப்படுத்தி அதை ஆவியாக மாற்றி அனைத்தையும் ஆகாசத்தில் இழுத்து சேகரித்து வைத்து கொள்ளுகிறது. ஆனால் எப்போ சரியான சமயம், மழைக்கான சமயம் எப்போது வருகிறதோ அப்போது அந்த மழை தண்ணீரை மறுபடியும் நம்மிடத்தில் கொடுத்து விடுகிறதோ இல்லையோ. பூமியிலிருந்து ஏதோ ஒரு பொருளை தான் எடுத்து சேகரித்து வைத்து கொண்டது. ஆனால் எப்போது மக்களுக்கு அது தேவைப்படுமோ அந்த சமயத்தில் சரியா அதை விட்டு கொடுத்துடுதோ இல்லையோ. சூரியன் தண்ணீரையெல்லாம் ஆவியாக ஆக்கிவிட்டு திரும்ப கொடுக்கவே மாட்டேன், இனிமேல் இதெல்லாம் என்னுடையதுன்னு சொன்னால்
அப்போ உலகத்துல தண்ணீரே இருக்காது. இப்பவே தண்ணீருக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறோம். சூரியன் மழையே பொழிய வைக்க மாட்டார், இழுத்து கொண்ட தண்ணீரை எல்லாம் அவரே வைத்து கொண்டு விடுவார்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஆண்டாள் மழை கடவுள் பர்ஜன்ய தேவனை பார்த்து தானும் கட்டளை இடுகிறார். நீ நன்னா தண்ணீர், கடல்ல இருக்கிற தண்ணீர் அனைத்தையும் நன்றா முகர்ந்து கொள்ள வேண்டும். அது அனைத்தையும் சேர்த்து மேகமாக ஆக்கி கருப்ப வானம் முழுக்க மேகமூட்டமாக தெரிய வேண்டும். அதுல இடி மின்னலோடு, ஏன்னா இடி மின்னல் இருந்தால்தான் மழை பெய்கிறதுங்கிற ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். ஒன்று சத்தமே இல்லாமல் லேசா மழை துளிர் மட்டும் வந்து கொண்டிருந்ததென்றால் யாருக்கும் அதில் ஒரு ஆனந்தமே இருக்காது. அதுவே ஒரே இடி இடித்து கொண்டு மின்னலோடு கூட மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம், என்னமோ புதுசா நடக்கிறதுன்னு. பெரியவர்களுக்கு ஆனந்தம், ஓ நல்ல அடைமழை பெய்ய போகிறது, பயிர்கள் நன்றாக வளரும், நாம் தண்ணீர் இல்லாமல் துன்பப்பட மாட்டோம், நாடு செழிப்பாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை வருகிறதோ இல்லையோ. அதனால்தான் ஆர்த்து ஏரின்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். நன்னா சத்தம் போடணுமா மேகம் என்பது. அந்த சத்தம் தான் மக்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்க போறது. சரி, அப்படி இழுத்து கொண்ட மேகம் சூரியன் தண்ணீரை திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படி செய்யக்கூடாது. சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், உலகம் அழைத்தும் வாழும்படிக்கு நீ மழையை கொடுக்க வேண்டும். அப்ப சூரியன் தான் எதை எடுத்து சேமித்து கொண்டாரோ அதை தகுந்த சமயத்தில் திரும்ப கொடுத்து விடுகிறாரோ இல்லையோ, அதை போல ஒரு ஞானி இருக்க வேண்டும்னு அவதூதர் புரிந்து கொண்டாராம். உலகத்தில் தனக்கு என்ன கிடைக்கிறதோ அந்த பொருள்களை எடுத்து தான் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள வேண்டும். ரொம்ப எந்த பொருளையும் தேடியும் போகக்கூடாது. அதே சமயத்தில் வரக்கூடிய பொருளை வைத்து அவன் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பொருள் என்னிடத்திலே இருக்கிறது, நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன்னால் என்னை விட அந்த பொருளுக்கு தேவை உடையவர் ஒருவர் வந்தார் என்றால் அவருக்கு அந்த பொருளை விட்டு கொடுத்து விட வேண்டும். சூரியன் எப்படி செய்கிறார்? தண்ணீரை இழுத்து தங்கிட்டு வச்சுக்கிறார். மக்களுக்கு தேவைப்படும் என்ற உடனே அது அப்படியே கொடுக்கிறாரோ இல்லையோ. யதா காலம் விமுஞ்சதி, சரியான காலத்தில் அதை விடுவித்து விடுகிறார். அதை போல ஞானியும் உலகப் பொருட்கள் கிடைக்கும் அவற்றை வைத்து தான் வாழ வேண்டும். அதை தன்னை விட ரொம்ப தேவைப்படுகிற ஒருவன் இருக்கிறான்னு தெரிந்தால் அவனுக்காக அதை கொடுத்து விட வேண்டும். அந்த பொருளிலே அதற்கு மேல் பற்றிருக்க கூடாது என்று சூரியனை பார்த்து தெரிந்து கொண்டாராம். அதற்கடுத்தது புத்தியதே ஸ்வேன பேதேன வியக்திஸ்த இவ தத்கதா லக்ஷ்யதே ஸ்தூலமதிஹி ஸ்தூலமதிபிஹி ஆத்மாச்ச அவஸ்திதா அர்க்கவத்து. அர்க்கன் அப்படின்னா மறுபடியும் சூரியன் அர்த்தம். சூரியனுக்கு ஒரு தன்மை உண்டோ இல்லையோ. ஆகாசத்துல இருக்கிற சூரியனை பார்த்தோம்னால் அதுல எந்த ஒரு வேறுபாடும் தெரியாது. ஒரே ஒரு சூரியன் பிரகாசமா இருக்கார் என்று மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதுவே கீழே ஒரு 4-5 பொருள்களை வைங்கோளேன். ஒரு பாத்திரத்துல தீர்த்தம் வைங்கோ, ஒரு கண்ணாடி வைங்கோ, ஒரு கத்தி வைங்கோ, இதை போல 4 பொருள்களை வச்சோம்னால் அது ஒவ்வொன்றிலையும் சூரியனுடைய பிம்பம் வந்து படுமோ இல்லையோ. அந்த பிம்பம் படும்போது அந்தந்த பொருளில் என்ன குறைபாடுகளோ நலன்களோ உள்ளனவோ அதோடு சேர்ந்துதான் சூரியனுடைய பிரதிபிம்பம் இருக்கும். நான் வைத்த தண்ணீர் தூய்மையான தண்ணீராக இருந்தால், கண்ணாடி அழுக்கில்லாத கண்ணாடியா இருந்தா அப்ப கண்ணாடியிலையும் சூரியன் தெளிவாக தெரிவார். கண்ணாடியில நிறைய அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சூரியனே அழுக்கோடு இருப்பவரை போலத்தானே கண்ணாடியிலே தெரிவார். அதற்காக உண்மையா சூரியனுக்கு அழுக்கு வந்து விட்டது என்பதல்ல, அதனுடைய பிரதிபிம்பம், அதனுடைய மற்றொரு உருவத்தில், அந்த தட்டுல தெரிகிற உருவத்திலே கலங்கத்தோடு ஒரு குறையோடு தெரிகிறதே தவிர உண்மையான சூரியனுக்கு எந்த குறையும் கிடையாது. அதை போல ஒரு ஆத்மா வெவ்வேறு உடல்களை எடுத்துக்கொள்ளுகிறாரோ இல்லையோ. ஆத்மாவுக்கு இயற்கையில் பாப புண்ணியங்களோ விருப்பு வெறுப்புகளோ எந்த தீமைகளும் எதுவுமே கிடையாது. ஆனால் அந்தந்த உடலை எடுத்துக்கொள்ளும் போது இவர் உயரமானவர், இவர் குள்ளமானவர், இவர் பருமனானவர், இவர் ஒல்லியானவர், இவர் செல்வமுடையவர், இவர் செல்வம் இல்லாதவர், இவர் படித்தவர், இவர் படிக்காதவர், இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் சொல்லுகிறோமே. இவை அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். இதே போல நான் ஒரு தட்டுல ஒரு கண்ணாடியில சூரியனுடைய வெளிச்சத்தை, சூரியனுடைய பிரதிபிம்பத்தை பார்த்தேன்னா அந்த கண்ணாடியில அழுக்கு பல இருக்கலாம், கண்ணாடியில நல்லது பல இருக்கலாம். கண்ணாடி தூய்மையா இருந்தா சூரியனுடைய அவனுடைய வடிவம் தூய்மையாக தெரியும். கண்ணாடி அழுக்காக இருந்தால் அழுக்கு சூரியனிடத்துல இருப்பது போல்தான் அந்த பிரதிபிம்பத்திலே தெரியும். அதை போல ஆத்மாவுக்கு இயற்கையில எந்த குற்றம் கலங்கம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு உடலுக்குள் அவர் புகுந்து கொண்டு அந்த உடலை நாம பார்க்கும்போது
உடலில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றனவோ அவையெல்லாம் ஆத்மாவில் இருக்கின்றன நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். உடலில் ஏதோ சில நல்ல நலங்கள் இருக்கின்றனன்னு பார்க்கலாமே, அப்படி இருக்கலாம். அப்படி இருந்ததென்றால் அது ஆத்மாவினுடைய நன்மைகள்னு பார்க்கிறோம். உண்மையில் இந்த நன்மைகளும் ஆத்மாவது கிடையாது, தீமைகளும் ஆத்மாவினுடையவை அல்ல, எல்லாம் உடலினுடையவை. எந்த ஒரு பொருளிலே சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறதோ அதனுடைய நல்லது கெட்டதை பொறுத்து தானே பிரதிபிம்பம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதே போல ஆத்மா லக்ஷ்யத்தே ஸ்தூல மதிபிகி. யாரெல்லாம் மேலோட்டமான ஞானம் உடையவர்களோ, ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் வல்லமை அற்றவர்களோ, அவர்களுக்கு ஆத்மாவை பார்த்தால், ஓ இந்த ஆத்மா நல்லவரா இருக்கார், இந்த ஆத்மா கெட்டவரா இருக்கார், இந்த ஆத்மா உயரமாக இருக்கிறார், இந்த ஆத்மா பருமனாக இருக்கிறார் என்று தோன்றுமா. ஆராய்ந்து பார்த்தால்தான் இது எதுவுமே ஆத்மாவுக்கு வேறுபாடு கிடையாது. எந்த ஒரு பொருள்ல சூரியன் பிரதிபிம்பிக்கிறாரோ அந்த பொருளினுடைய கலங்கத்தை போல்தான் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். அதை ஆத்மா தலையில் தெரியாதவர்கள், அறிவிரிகள் ஏற்றி வைக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது என்று அவதூதர் புரிந்து கொண்டாராம். அது சூரியனை பார்த்து கத்துக்கொண்டது. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு கதை சொல்லுகிறார். கபோதம், ஒரு புறாவினுடைய கதையை அவதூதர் தானும் எதுவுக்கு சொல்லுகிறார். ஒரு காட்டிலே ஒரு புறா தன்னுடைய மனைவியோடு வாழ்ந்து வந்தது. ரொம்ப ஆனந்தமாக ஒருவருக்கொருவர் இணை பிரியாத தம்பதிகளைப் போலத்தான் வாழ்ந்து வந்தார்கள். அந்த சமயத்தில் பல குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள். ஏகதா கபோதா கஷ்டனாரண்யே கிருதநீடோ வனஸ்பதௌ கபோத்யா பாரியயா சார்த்தம் உவாச கச்சிசத்சமாக பிரஜா புஷுதசு புபுஷதுஹு பிரீதௌ தம்பதி புத்திரவத்சலௌ ஸ்ருண்வந்தௌ கூஜிதம் தாசாம் நிர்விருத்தௌ கலபாஷிதைஹி. ஆணும் பெண்ணுமாக ரெண்டு புறாக்கள். அந்த ரெண்டு பேருக்கும் குழந்தைகள், சின்ன புறா குட்டிகள் பிறந்தன. அவை பேசுவது நடப்பதை பார்த்து தாயும் தந்தைக்கும் ரொம்ப ஆனந்தம். ஒரு குழந்தை மழலையா பேசுமோ இல்லையோ, கலபாஷிதம்னு சொன்னால் இன்னும் மழலை மாறாமல் தப்பு தப்பா குழந்தை பேசுமே, அந்த ஒரு பேச்சை கேட்டாதான் ரொம்ப இனிமையா இருக்குமா. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று தமிழர்களுடைய ஒரு அழகான மொழி. ஒருத்தருக்கு எது இனிமையான இசைன்னு கேட்டால், நல்லா வீணை வாசிச்சா ரொம்ப இனிமையா இருக்கும், யாழ் மீட்டினால் இனிமையா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாளாம். இது வரைக்கும்னால் தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது மழல மாறாமல் பேசுமொல்லியோ, அந்த பாஷையை கேட்கும் வரை வீணை நன்னா இருக்கு, மிருதங்க நன்னா இருக்கு, யாழ் இனிதாக உள்ளதுன்னு சொல்லுவார்களாம். அந்த மொழியை கேட்டு விட்டால் ஐயோ இதை விட இனிமையான ஒண்ணு கிடையாதுன்னு தோன்றுமா. அதை போல இந்த புறாக்களுக்கு தங்கள் குட்டிகளுடைய பேச்சை கேட்டு பேரானந்தம், ரொம்ப ஈடுபாடோடு அவர்களுக்குள்ள ஒரு பற்றோடு வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை இந்த ரெண்டு புறாக்களும் இறை தேடி வெளியே பறந்து சென்றன. ஏகதா ஜக்மகுஸ்தாசாம் அன்னார்த்தம் தௌ குடும்பினௌ பரிதः கானனே தஸ்மின் அர்த்தினௌ சேருதுச்சரம் திருஷ்ட்வா தான் லுப்தகः கஷ்சித் ஹிருச்சாதா வனேச்சரः ஜகிருஹே ஜாலம் ஆதத்ய சரதः ஸ்வாலயாந்திகே. அந்த ரெண்டு புறாக்களும் தாயும் தந்தையும் வெளியே பறந்து போயின. ஒரு நாள் போயிருக்கும் போது ஒரு வேடன் ஒருவன் தாய் தந்தை இல்லை, குழந்தைகள் குட்டி புறாக்கள் மட்டும் தனியாக உள்ளன தெரிந்து கொண்டு ஒரு வலையை விரித்து அந்த குழந்தைகளை எல்லாம் சிறை பிடித்து விட்டான். பிடித்து கட்டி வைத்திருந்தான். போன ஆணும் பெண்ணும் திரும்ப வந்தார்கள். வந்த உடனே குழந்தைகளை அவன் பறித்து விட்டான் என்று தெரிந்து விட்டது. அந்த தாய் புறாவால தாங்கவே முடியவில்லை. உடனே எப்படியாவது போய் ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் இருந்ததை தவிர யோசித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் வரவில்லை. அதனால நேர போய் அந்த வலைக்குள்ள போய் விழுந்து விட்டது. அவர்களை ரட்சிக்கணும்னு பார்ப்பதற்குள்ளே தானும் சேர்ந்து அந்த வலையிலே சிக்கி கொண்டது. இப்ப பகவான் அவதாரங்களை செய்கிறாரோ இல்லையோ, வைகுந்தத்திலிருந்து இறங்கி இங்கு வருகிறார். எதற்கு வருகிறார்? சம்சாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் பக்தர்களை வைகுந்தத்துக்கு தூக்கிவிட வேண்டும் என்பதற்காக. அப்படி வரக்கூடியவருக்கு ஒரு முக்கியமான திறமை இருக்கணும். ஒரு பெரிய கிணறு இருக்குன்னு வச்சுங்களேன், கிணத்துக்குள்ளே ஒருவர் விழுந்து விட்டார். அவரை தூக்கணும்னால் ஒருத்தர் உதவிக்கு கூட உள்ள இறங்குவார், இறங்கி இன்னொருத்தரை தூக்கி விடுவார். ஆனால் அதுல முக்கியமான ஒரு தகுதி இருக்கணும். யாரு பின்னாடி ரட்சிப்பதற்கு இறங்குகிறாரோ அவருக்கு தானாக திரும்ப ஏறி வர தெரியணுமோ இல்லையோ. அவர் போய் முதல்ல மாட்டின்றவரை ரட்சித்து விட்டார், இப்போது அவர் சிக்கி கொண்டு விட்டார், அதற்கு இன்னொருத்தர் வந்து ரட்சிக்கணும் என்று சொன்னா பிரயோஜனமே கிடையாது. பகவான் அவதரிக்கிறார்னால் அவர் சம்சாரத்துல கட்டுப்பட போவது கிடையாது. அப்ப நம்மையும் உயர்த்தி விட்டு அவரும் திரும்ப வைகுந்தத்துக்கு வந்து விடுவார். அதை போலத்தான் இருக்கணும். உண்மையா யார் ரட்சிக்கிறார்களோ, இந்த பெண் புறா அவ்வளவு யோசிக்கவில்லை. யோசிக்காமல் நேர போய் வலையிலே விழுந்து
தானும் சிக்கிக் கொண்டாள். இப்ப இந்த ஆண் புறா பார்க்கிறது, ரொம்ப வருத்தம். முடிஞ்சு போச்சு, தன்னுடைய இல்வாழ்க்கையே முடிந்து விட்டது. அனைவரும், குழந்தைகளும் சரி மனைவியும் சரி, மரணமடையப் போகிறார்கள், வேடனிடத்திலே சிக்கிக் கொண்டார்கள் என்று தெரிந்து விட்டது. இதற்கு மேல நானும் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்? வாழ்வதே இவர்களோடு சேர்ந்து ஆனந்தப்படுவதற்காகத்தான். அவர்களே போன பிறகு வாழ்க்கை எதற்கு என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டதாம். கபோதோ ஸ்வாத்மஜான் வீக்ஷ்ய பாலகான் ஜால சம்வృతాன் தானபியதாவத் அக்ரோஷந்தி क्रोशतो भृशदुःखिता अहो मे पश्यतापायम अल्पपुण्यस्य दुर्मतेः अतृप्तस्य अकृतार्थस्य गृह स्नेहगिको हतः. அப்போது இந்த ஆண் புறா சொல்லுகிறது, ஐயோ எவ்வளவு தவறு செய்து விட்டேன். குடும்பத்துல இவ்வளவு பாசம் வைத்து மனைவி மக்கள்னு இவ்வளவு அன்போடு இருக்கவே தானே இப்ப அவர்களை பிரிந்தால் என்னால் உயிரே வாழ முடியாது என்கிற அளவுக்கு வந்து விட்டேன். மனைவி மக்கள் வேண்டும், எல்லாரும் சேர்ந்துதான் குடும்பம் ஆனந்தமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒருவர் இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது, இயங்கவே முடியாது. இப்ப கணவன் ஊருக்கு போயிட்டார்னா மனைவிக்கு என்ன பண்றதுனே தெரியாது, வீடு வாசலுக்கு வெளியில போகவே தெரியாது, ஒரு காய்கறி வாங்க தெரியாதுன்னு ஒரு நாள் இருக்கக்கூடாது. அதே போல மனைவி இல்லாவிட்டால் கணவனுக்கு எதுவுமே பண்ண தெரியாது, வீட்டை நடத்தவே தெரியாது, அடுத்த வேளை உணவுக்கே கஷ்டம், பகவானுக்கு ஆராதனமே பண்ண முடியாது என்கிற நிலையும் இருக்கக்கூடாது. அதை போல ஒவ்வொருத்தரும் பற்றோடு இருக்கலாம். ஆனா அதிகமான பற்று வைத்து ஒருவர் இல்லாவிட்டால் என்னால் இயங்க முடியாது, வாழ முடியாது என்கிற நிலைக்கு பற்று வைக்கக்கூடாது. இந்த புறா செய்த தவறு அந்த அளவுக்கு பற்று வைத்து விட்டது. அதனால் தான் பெண் புறா போய் அவர்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லி தானும் சிக்கிக் கொண்டாள். இப்ப ஆண் புறாவுக்கு வருத்தம், அவர்கள் அனைவரும் இறக்கப் போகிறார்கள், அவர்களை பிரிந்த வேதனையிலேயே நானும் இறந்து விடப் போகிறேன். எவ்வளவு தௌர்பாகியம், என்ன பாபம் செய்தேனோ தெரியவில்லை, இப்படி குடும்பத்திலும் மிக அதிகமான பாசத்தை வைத்து நான் கெட்டுப்போனேன். சோகம் சூன்யே கேஹே தீனஹ மத் மிருததாரோ மிருத பிரஜஹ ஜிஜாவிஷம் ஜீவிஷம் கிமர்த்தம் வா விதுரோ துக்கிய ஜீவதः யஃ பிராப்ய மானுஷம் லோகம் முக்தித்வாரம் அபாவிருதம் கிருஹேஷு ககவத் சக்தः தம் ஆரூடச்சுதம் விதுஹு. அவதூதர் தெரிவிக்கிறார், அப்ப இந்த புறாவுக்கு அப்ப ஞானோதயம் பிறந்தது. முன்னமே பற்றில்லாமல் இருந்திருக்கலாம், இருந்தா இந்த நிலை வந்திருக்காது. அளவுக்கு அதிகமான பற்றை வளர்த்து கொண்டு இப்ப அனைவருமாக குடும்பத்தோடு உயிரை இழக்கப் போகிறோமே, இது என்ன தௌர்பாகியம்னு புறா வருத்தப்பட்டதா. அதை அவதூதர் எதுவுக்கு சொல்லுகிறார். எதுவே அப்ப நன்றாக புரிந்துகொள், எவனொருவன் மனித பிறவியை அடைந்திருக்கானோ அவனே பாக்கியசாலிதான். மனித பிறவி அரிது அரிது, மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாரோ இல்லையோ, மனுஷ பிறவி கிடைக்கிறது ரொம்ப அரியது. அதுவும் எல்லா அங்கங்களும் நன்னா வேலை செஞ்சு பகவானை பத்தி நினைக்க முடிந்து, அவரை கைகளால தொழ முடிந்து, நாமங்களை பாட முடிந்து, இப்படி ஒரு பிறவி இருந்தால் அதற்கு மேல எதையுமே நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அந்த பிறவியை அடைந்த பிறகும் ஒருவன் குடும்பத்திலே அதிகமான பற்று வைத்து அதனால மற்ற விஷயங்கள் பகவானை பத்தியோ சமுதாய நலனை பத்தியோ சிந்திப்பதற்கே நேரம் இல்லாமல் இருந்தான் என்றால் அப்ப கடைசி காலத்தில் அந்த புறாவுக்கு என்ன நேர்ந்ததோ அதை போல் துக்கம்தான் ஏற்பட போகிறது. அதுக்காக குடும்பமே வச்சுக்க கூடாதுன்னு ஆழ்வார்கள் சொல்லவில்லை. பக்தர்கள் அப்புறம் உடனே என்ன தோணும், சுவாமி வேதமும் ஆழ்வார்களும் குடும்பமே வேண்டாம், எல்லாரும் சன்னியாசி ஆகிவிடுங்கோள் என்று சொல்லுகிறார்களானால் அப்படி சொல்லவில்லை. நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்று ஆழ்வார் நம்மை பார்த்து வாழ்த்துகிறார். நல்ல பதவியை அடைந்து மனைவியோடும் மக்களோடும் ஆனந்தமாக வாழ்வீர்கள். என்ன பதவி? ஊருக்கு உதவக்கூடிய ஒரு நிலை. ஒரு பக்தன் இருக்கிறான்னால் அவனால சுத்தி இருக்கிற பலருக்கும் பயன் கிடைக்க வேண்டும், மக்கள் அனைவரும் நன்னா இருக்கணும்னு ஒரு பக்தனுக்கு எண்ணம் இருக்க வேண்டுமே. அந்த உயர்ந்த பாகவத தர்மத்தோடு ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி இருக்கணுமோ அந்த தர்மத்தோடு மனை வாழ்வர்னு ஆழ்வார் தானும் கொண்டாடுகிறார். ஆழ்வாருக்கு இல்வாழ்க்கையில் ஆசை கிடையாது, ஆனா நம்மை பார்த்து இல்வாழ்க்கையில் ஆனந்தமா இருங்கோன்னு சொல்றாரே, அப்ப இது வரமா அல்லது சாபமான கேள்வி வருமோ இல்லையோ? வரம்தான் ஆழ்வார் சொல்லுகிறார். மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எப்போது நம்மை உலகத்துல கட்டுப்படுத்துகிறார்களோ, மேலும் மேலும் பற்றோடு இருக்க வைத்து மற்ற நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் தடையாக ஆகிறார்களோ, அப்படிப்பட்ட குடும்பம் தான் வேண்டாம்னு பகவான் தெரிவிக்கிறார். அதைத்தான் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனா குடும்பமே வேண்டாம்னு சொல்லல. ஒரு தர்ம காரியம் செய்யணும்னாலே 4 பேர் வேண்டும். வீட்டுல பகவானுக்கு ஆராதனம் செய்யணும்னா ஒருத்தர் திருத்துழாய் பறிச்சுன்னு வரணும், ஒருத்தர் புஷ்பத்தை கட்டி கொடுக்கணும், ஒருத்தர் தளிகை சமையல் செய்ய வேண்டும், ஒருத்தர் பாத்திரங்களை விளக்க வேண்டும். எல்லாம் பண்ணாத்தானே ஒருத்தர் ஆராதனத்தையே செய்ய முடியும். அதற்கு பெண்ணு ஒன்று செய்வாள், பிள்ளை ஒன்று செய்வான், மனைவி ஒன்று செய்வாள், கணவன் ஒன்று செய்வான் என்று வைத்து கொண்டால் ஆனந்தமா பகவானு கைங்கரியம் பண்ணலாம். அப்ப குடும்பம் வேண்டும்.
அனைவருமாக சேர்ந்து பகவானுக்கு தொண்டு செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தோடு இருக்கிற குடும்பம் வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவருக்கொருவர் பாசத்தாலே கட்டுப்பட்டு நாசமான பாசம் விட்டுன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். பாசம்னு வச்சாலே அது நாசத்தில் தான் கொண்டு போய் முடியும். அதனால் இவர் எனக்கு மனைவி கணவன்னு பாசம் வைக்காதீங்க. அவர் ஒரு சிறந்த பக்தர், நானும் ஒரு பக்தன், எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்க வேண்டும், பக்தர்கள் சேர்ந்து பகவானுக்கு தொண்டு செய்ய போகிறோம் என்கிற எண்ணத்தோடு ஒருவரை அணுகினால் அப்படிப்பட்ட குடும்பம் நன்னா வேணும். இப்போ ராமானுஷர் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டாரோ இல்லையோ, சந்நியாசின்னு சொன்னால் தன்னுடைய எல்லா உறவினர்களையும் விட்டுவிட வேண்டும். ராமானுஜர் சந்நியாசம் எடுக்கும்போது எல்லாவற்றையும் துறந்தார். யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதா ததிதராணி திருநாயமேனேன்னு அவரை பற்றி சொல்லுகிறோம். பகவானுடைய திருவடிகள் தான் தங்கம். அதில் ஆசை கொண்டபடியால் மற்ற உலகப் பொருட்கள் எதிலும் அவருக்கு ஆசை இருக்கவில்லை. ஆனால் அப்பேற்பட்ட ராமானுஜர் தான் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளும் போது தன்னுடைய மருமகன் தாசரதி என்கிற முதலியாண்டான் அவரையும் கைவிடணுமோ இல்லையோ, அவரும் எனக்கு வேண்டாம், அவரோடும் தொடர்பை அறுத்து கொள்ளுகிறேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலையாம். அவரை தவிர மற்ற அனைத்தையும் கைவிடுகிறேன்னு சொன்னார். அப்ப என்ன சன்னியாசி இல்லையானால் முதலியாண்டான தன்னுடைய மருமகன்னு சுவாமி ராமானுஜர் பார்க்கவில்லை. அவர் ஒரு சிறந்த பக்தன். அந்த பக்தனோடு தொடர்பை அவர் எனக்கு மருமானா இருக்காருங்கிறதுக்காக நான் ஏன் முறித்து கொள்ள வேண்டும்? பக்தனாக பார்த்து தாராளமா அவரோடு பழகலாமே. அதனால அவரை விடாமல் ராமானுஜர் கூட வைத்து கொண்டிருந்தாராம். அப்ப எந்த விதத்துல பக்தனை பார்க்கிறோம்னு பார்க்கணும். உறவினராக அவர் எனக்கு ரத்த உறவு, இவர் எனக்கு மனைவி, மக்கள், தாய், தகப்பனார், நாங்க சேர்ந்து இருக்கணும், ஆனந்தப்படணும்னு நினைச்சால் அப்ப அது பந்தகமாக ஆகிவிடும், உலகத்திலே கட்டிவிடும். ஆனால் அதுவே எல்லாரும் பகவானுக்கு தொண்டர்கள் சேர்ந்து பகவான் நான் தொண்டு செய்வதற்கு நெருக்கமான ஒரு 5-6 தொண்டர்களை கொடுப்பாரோ இல்லையோ, அதுதான் குடும்பம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி அனைவரும் சேர்ந்து வேலை செய்தால் அது ரொம்ப உயர்ந்த ஒரு நிலை, உயர்ந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனால் இப்படி கபோத்தம், இந்த புறாவானது வெறும் பற்றை வைத்து அதனால் அழிந்தே போயிற்றோ இல்லையோ, அப்ப புறாவை பார்த்து அதிகமாக குடும்பத்தில் பற்று வைக்க கூடாது என்று புரிந்து கொண்டேன் என்று அவதூதர் கூறுகிறார். அப்ப சூரியனை பார்த்து 2 பாடங்கள், பொருள்களை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்தில் திரும்ப கொடுத்துடணும். 2வது, சூரியன் தூய்மையானவராக இருந்தாலும் அவருடைய பிரதிபிம்பங்கள் அந்தந்த பொருள் இருக்கிற அழுக்கை பொறுத்துதான் காட்சி அளிக்கின்றன. அதை போல் ஆத்மா தூய்மையானவராக இருந்தாலும் அந்தந்த உடலில் இருக்கிற வேறுபாட தவறாக ஆத்மாவின் பேரிலே திணிக்கிறோம் என்று சூரியனை பார்த்து தெரிஞ்சிருந்தார். புறாவை பார்த்து அதிகமாக பற்று வைக்க கூடாது என்று புரிந்து கொண்டார். மேலே வேறு என்னென்ன ஆச்சாரியரிடம் கற்றார் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ